Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை அருகே ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு பணியாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் சாலை ஓரமாக இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 20 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அருளரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருளரசன், இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? படுகாயம் அடைந்தவர்களோட உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது அருளரசன்? நிச்சயமாக படித்த ராணிப்பேட்டை அருகே ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு பணியாளர்கள் ஏற்றி வந்த வேன் சாலையில் ஓரமாக இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து பயங்கரத்து. இந்த விபத்தில் பாத்தீங்கன்னா 20 பேருக்கு அதிர்ஷ்டமாக உயிர் தப்பி பலத்த படுகாயம் அடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து மார்நாகல் பகுதியில் பயன்பட்டு வரும் அலியா என்ற தனியார் ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலைக்கு பெண் பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த வேன் ஒன்று சரியாக சிப்காடு எம்ரால் நகர் பகுதியில் அருகே உள்ள சாலையின் எதிரே வந்த வாகனத்தை பார்த்ததால் வலதுபுறமாக செல்வதற்காக திருப்பிய போது எதிர்பாராதமாக சாலையின் ஓரமாக இருந்த பள்ளத்தில் தல குப்புற கவிழ்ந்து வேன் பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் பலத்த படுகாயமடைந்து அருகில் இருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அருகில் உள்ள வாலாஜாப்பேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து தகவலை பெற்று சம்பவத்திற்கு விரைந்த சிப்காடு போலீசார் சாலை ஓரமாக கவிழ்ந்த வேனை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தியதோடு விபத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வேன் ஒரு பணியாளர்கள் தொழிற்சாலைகளை ஏற்றி வந்த பணியாளர்கள் வேன் கவுந்ததால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புரிந்தார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருளரசன். Taste the Daily.